நீ கண்ணா என்னடா இதெல்லாம் என்ன சொல்லாம கொள்ளாம வந்த மம்மி கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் கேக் வேணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க தான் எனக்கு வாங்கியே கொடுக்கலல. கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க. ஸ்கூல்ல எல்லாரும் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? ராகேஷ் சொன்னா அவங்க பர்த்டேக்கு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிடுவானா. நான் காலையில ஸ்கூல்ல என்னடா சொன்னேன்? நீ ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் வாங்கி தர சொன்னா இல்லையா? அப்புறம் என்னடா? நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஆனா வாங்கி தர மாட்டீங்கன்னு கண்மணி மின்மினி தான் சொன்னாங்க. அதான் நானே வாங்கிக்கலாம் நீங்க வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதானா? சரி இருக்கட்டும், வீட்டுக்கு போனதும் நான் அவங்கள வச்சுக்கிறேன். சரி, இனிமே அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு இந்த மாதிரி தனியா எங்கேயும் போக கூடாது, சரியா? சரி மம்மி. ஏ கண்ணா, உனக்கு என்ன வேணாலும் மம்மி டாடி கிட்ட தானே கேட்கணும். அவங்க வாங்கி தரலன்னா எனக்கு போன் பண்ண, நான் வாங்கி தரேன். இதெல்லாம் தனியா வெளியே வரக்கூடாதுடா கண்ணா. அந்த கண்ண பொறிஞ்ச பசங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களை பார்த்தா குடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க வரது ஏதுல காசு? காலையில தாத்தா வீட்டுக்கு வந்தப்ப 100 ரூபாய் தந்தார்ல, அதை எடுத்துட்டு தான் வந்தேன். நல்லா அதான் பையன் கிடைச்சிட்டான்ல, வாங்க போறோம். எனக்கு ஒர்க் இருக்கு, ஸ்டேஷன் போறோம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் இல்லைன்னா கண்ணு கிடைச்சிருக்கவே மாட்டான் சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். ஆமா சார், நாங்க இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீங்க 4 பேர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஏன் வேலை தானே? நீங்க இவனை கூப்பிட்டு கிளம்புங்க. பசங்க வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல? ஆமா சார், ஆமா சந்திரு, பசங்க வீட்டுல தனியா இருப்பாங்க. நீ கண்ணா, நான் போலாம்.